ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த டம்ளர் 4 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், ரேஷன் அரிசி. அதோட 2 டம்ளர் பச்சரிசி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் அவல் இது சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சிடணும். மறுநாள் காலையில் வந்து கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து கொஞ்சம் இட்லி மாவு உங்களுக்கு தெரியாத மாதிரி கரைச்சிக்கணும். பாருங்கள், இது மாதிரி கரைச்சி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்ற போகிறோம். அதாவது ரேஷன் அரிசி மாவில் தான் இட்லி ஊற்ற போகிறோம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவுக்கு தோசைக்கு தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், இட்லி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் வந்து சில பேர் வந்து சாப்பாட்டு அரிசி சேர்ப்பீங்க, ரேஷன் அரிசியே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து வெந்துருச்சு. நம்ம இது தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி எப்படி வந்திருக்குன்னு கொட்டி காட்டுறேன். மேலே வந்து தண்ணி தொட்டிக்கணும். தண்ணி தொட்டு அந்த இட்லிலாம் முழுசாக வந்துடும், இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். பாருங்கள், இட்லி எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா அழுத்தி பார்த்தா கூட சாஃப்டாக இருக்குது, மல்லிப்பூ மாதிரி இட்லி. அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் தோசை ஊற்ற போகிறோம். அதாவது ஒரே மாவில் நம்ம இட்லி செய்ய போகிறோம். இட்லி செஞ்சிட்டோம், அடுத்து தோசை செய்கிறோம். இதுக்கு அடுத்து குழி பணியாரம் செய்ய போகிறோம். சரிங்களா? தோசை வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கல் தோசை மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ப்ளைன் தோசையாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ப்ளைனும் இல்லாமல் கல்லும் இல்லாமல் நார்மலாக செய்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒரு தோசை இட்லிலாம் அப்படியே திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான தோசை ரெடி. இது மாவு ஃபஸ்ட் நாள் சுடுறதுனால தோசை இப்படி வரும். இதே 2வது நாள் சுட்டால் தோசை சூப்பராக வரும். ஏன்னா மாவு இன்னும் கொஞ்சம் புளிச்சா தோசை நல்லாயிருக்கும். இட்லிக்கு வந்து அவ்வளோ புளிக்க தேவையில்லை. பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதே மாவில் தான் குழி பணியாரம் செய்ய போகிறோம். இதில் வந்து நீங்கள் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அதோட வந்து தாளிப்பு அது இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நார்மலாக குழி பணியாரம் செய்யுது, காரக்குழி பணியாரம் அதை தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து மசாலாலாம் சேர்த்து செய்கிறப்போ குழி பணியாரம் வந்து நம்ம இதுக்கு சட்னி சாம்பாரே தேவைப்படாது. அப்படி வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற குழி பணியாரம் மாதிரி. இது வந்து நம்ம சும்மா குழி பணியாரம் செஞ்சு பார்க்குது. ஒரே மாவில் வந்து குழி பணியாரம் இட்லி தோசை வருமானு சொல்லிட்டு. குழி பணியாரம் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி விட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் குழி பணியாரம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குது. எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், இந்த ஒரு டேஸ்ட் வரும். எல்லாத்துக்குமே எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கு. அது நல்லா புஃப்னு வரும் குழி பணியாரம். பாருங்கள், வருது பாருங்களா புஃப் கொஞ்சம். இப்போ வந்து ஸ்போக் வச்சு நம்ம திருப்பி விட போகிறோம் குழி பணியாரத்தை. பாருங்கள், எல்லாத்தையும் அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது ரேஷன் அரிசி மாவில் செஞ்சது தான். இப்போ அவ்வளோதான், குழி பணியாரம் ரெடி. பாருங்கள், மல்லிப்பூ மாதிரி இட்லி ரெடி. சூப்பரான ஒரு சாம்பார் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் தோசை ஒரு அளவுக்கு தான், அது என்ன நாளைக்கு நல்லாயிருக்கும், இன்றைக்கி அவ்வளோதான் வரும். அடுத்து குழி பணியாரம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது குழி பணியாரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.